ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. தண்ணியானது உள்ள வராம இப்படியே வலிச்சு போற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீனிக் பிளேஸ்ல சிவனும் பார்வதியும் அமர்ந்த குளத்துல இருக்காங்க. இது போல காட்சி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. முருகருக்கு நம்ம எல்லாருமே என்ன பார்க்கணும், சேவல் பார்ப்போம், மயில் பார்ப்போம். ஆனா எங்க பாத்தீங்கன்னா குன்றத்தூர் உடையார் எவ்வளவு பெரிய விநாயகர், ஒரு பக்கத்துல சின்ன குட்டி கிருஷ்ணர். 35 கல்வெட்டுகள் இங்க இருக்கு பாண்டியர் கால. வணக்கம். கும்பகோணம் ஹெரிடேஜ் பை கோபிநாத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த காரைக்குடி மரபு நடை பயணத்துல நாங்க ஒரு ரொம்பவுமே அழகான இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பேரு திருமலை. இது பூமிக்கு மேல ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுசா பாருங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இது சிவகங்கையில இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதுரையில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மதகப்பட்டி போற வழியில வர்ற பஸ்கள்ல அலேக மாநகரிங்கிற ஊருக்கு போய் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து போனா இந்த கோவில போய் அடையலாம்னு சொன்னாங்க. வரலாற்றுக்கு ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த இடங்கள் இந்த மலை மேல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல திருமலை கோனேரிப்பட்டி கிராமத்து பக்கத்துல இந்த பம்பரப்பாறை குன்று அமைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற 4 பகுதிகளில் காணப்படுற வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள் இருக்கு. கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இந்த குன்றுல இருக்குன்னு சொல்றாங்க. குகைகள் பாறைகள்ல பல சமண படுக்கைகளும் தலையணையோடைய செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு சமண படுக்கையில பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்வஸ்திகா குறியீடு தமிழ்நாட்டுல இருக்கிற பிற சமண தலங்கள்ல எங்கேயுமே காணப்படலைங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியர்களோட குடவரை கோவில்கள் ஒன்னும் இங்க குன்றுல இருக்கு. அதை தவிர பிற்கால பாண்டியர்களோட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டுமான கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்கள்ல கிட்டத்தட்ட 35 கல்வெட்டுகளும் பொறிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலிய முழுசா பாருங்க. இந்த நடைப்பயணம் ஒரு நல்ல மழையோடய தான் ஆரம்பிச்சது. இது இந்த மலை மேல இன்னுமே சில் காத்தோட ரொம்பவுமே நல்லா இருக்கு. இன்னைக்கு இப்பதான் பாக்குறோம் சூரிய பகவான். ஃபைனலி பார்த்து பாண்டியர் காலத்தை சேர்ந்த குடவரை மற்றும் கட்டுமான கோவில்களோட தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வரலாற்றுக்கு முந்தைய காலத்து ஓவியங்கள் எல்லாம் இணைஞ்சு திருமலைய ஒரு தனிச்சிறப்பு ஆக்கியிருக்கு. நாம முதல்ல இந்த பாறை ஓவியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த மலை மேல இருந்த ஒரு மூலிகையால என் கையில சிகப்பு வர்ணம் பூசுறத பாருங்க. இந்த மாதிரி இயற்கை வர்ணங்கள் மூலமா நம்மளுடைய முன்னோர்கள் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரைஞ்ச பாறை ஓவியங்களை தான் நாம இங்க பார்க்க போறோம். அவங்களோட அன்றாட வாழ்க்கையோடைய பல அம்சங்களை சித்தரிக்குது. பெரும்பாலான ஓவியங்கள் செங்காவி நிறத்திலும் சில வெண்சாந்து நிறத்திலும் இருக்கு. என் கையில அந்த சிகப்பு நிறம் எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கிற ஓவியங்கள்ல ஒண்ணு வந்து 2 ஆண்கள் தங்களுக்குள்ள மூர்க்கத்தனமா சண்டையிட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பும் இருக்கு. ஒருவர் தாக்கிண்டு இருவரும் கை விரித்து நீட்டி மற்றொருவரை தாக்குற மாதிரி, இன்னொருத்தங்க தடுக்கிற மாதிரி எல்லாம் அதுல சித்தரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இருவரும் தங்களுடைய மற்றொரு கைய நல்லா உயர்த்தி விரல்களை விரிச்சு ஒருவரை மற்றொருவரோட கன்னத்துல அரையிற முற்படுற மாதிரி எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு செங்காவி ஓவியம் ஒரு மனித உருவத்தை உடுக்கையை போன்ற முக்கோணத்துல சித்தரிக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இங்க இருக்கிற பொக்கிஷத்தை நம்மளால பாதுகாக்க முடியலனாலும் நிறைய விஷமைகளால சிதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இவங்களை சத்தியமா நீங்க எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்க போகும்போது நான் இந்த மாதிரி விஷமிகளுடைய செயல்களை பார்த்து ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கேன். நம்மளால இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க முடியலனாலும் இப்படி சிதைக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வாழ்ந்த சமணர்கள் இயற்கை சீற்றத்துல இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துட்டாங்க அப்படிங்கறத சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனரான புலவர் காளிராசா அவர்கள் சொல்றத கேட்போம். இயற்கையாக அமைந்த புகைத்தளத்துல இந்த காடியை வெட்டி மேல மூடிய தண்ணியானது உள்ள வராம இப்படியே வலிச்சு போற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த தண்ணி வலிஞ்சு போறதுக்கு இங்க இடம் இருக்கும். இது நீங்க நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து மிக சிறிதா இருக்கு. இவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. இது பாத்தீங்கன்னா இது ஒரு நெருக்கி வந்து ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு இங்க இடம் இருக்கு. பின்னாடி வாங்க காட்டுறேன்.
இப்ப இது முழுக்கவே வந்து இங்க இருந்து அங்க வரைக்கும் இப்படி போகுது. இது பின்னாடி வந்து இந்த கட்டுமானம் கட்டியிருக்காங்க. அப்ப இது முழுக்கவே தங்கியிருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்பு வந்து இருந்திருக்கலாம். இப்ப நம்ம முத்துப்பட்டி அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு 2 படுக்கை மட்டும் தனியா இருக்கு, இதோட சேராம தனியா இருக்கு, சொஸ்தி குறியீடு இருக்கு. இதுதான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற சீதோஷ்ண வேறுபாடுகள் எல்லாம் உணர முடிஞ்சது. அதை தவிர எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால இப்ப இருக்கிற வசதிகள்லயே நம்மளால ரொம்ப குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எந்தவித வசதியும் இல்லாம அவங்க இந்த இடத்துல எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இப்படி ஒரு அழகான அந்த சீனரிக்கு முன்னாடி தான் அவங்க தங்களுடைய சமண படுக்கையை அமைச்சிருந்தாங்க. அப்படின்னா அவங்க இந்த இடத்துல தானே படுத்து தூங்கியிருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல போய் நடந்து போறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. சரி உட்காந்து போலான்னு பார்த்தா அதுவுமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எங்க வழிக்கு விழுந்தோம்னா நேரா அந்த குழியில தான் விழுவோம். அதனால நான் மேல இருந்தே இந்த காணொளியை உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். இங்க சமண படுக்கை மட்டும் இல்ல, கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இங்க இருந்தது. அது வந்து நம்ம பிள்ளையார்பட்டியை குறிக்கக்கூடிய பழைய பேர். இன்னைக்கே பிள்ளையார்பட்டிக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, மருதங்குடின்னு ஒரு பேர் இருக்கு. தமிழ் கல்வெட்டு சமணர் படுக்கை எல்லாம் பார்த்தாச்சு. இப்பதான் மலை கோவில் இருக்கு, கதவு திறந்து இருந்ததுன்னா இந்த சமணப்படுக்கை ஓவியங்கள் எல்லாம் இருட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கணும்ட்டு நாங்க முதல்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ நாங்க குடவரை பார்க்கறதுக்கு போறோம். போற வழியில ஒரே குரங்குகளா இருந்தது, பார்த்து கவனமா போக வேண்டியிருந்தது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியர்களோட குடவரை கோவிலும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டுமான கோவிலும் இந்த கீழே நம்ம பார்க்க போறோம். கோவில் போற வழியில இந்த மாதிரி ஏதோ வரைஞ்சிருந்தாங்க. மேபி எதனா நேர்த்திக்கடனா என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவிலை பத்தி புலவர் காளிராசா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். தாய்ப்பாறையில இருந்து சிவலிங்கம் இருக்கும், ஆனா இங்க சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்துல இருக்காங்க. இது போல காட்சியை வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா இதே போல சிவகங்கை மட்டனோட இருக்கு பிரான்மலை, பரம்புமலை, பாரியாண்ட பரம்புமலையில திருக்கொடுங்குன்றம் பேரு. அங்கேயும் வந்து ஒரு பெரிய 3 நிலை இருக்கும். அதுல மேல இருக்கக்கூடிய மேல் தளத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு 6 அடி 7 அடி உயரத்துல ஒரு மிகப்பெரிய சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்துல மங்கையொரு பாகன் தேனம்மை அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சபடி அந்த காட்சி இருக்கும். இங்க உள்ள இருக்கவருக்கு வந்து மீனாட்சி, அம்மனுக்கு மீனாட்சியும், அவருக்கு வந்து சிவன் வந்து இதுதான் சொல்றாங்க. அங்கேதான் வந்து மாதுரு பாகன் அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்க சிவனுக்கு வந்து பின்னாடி கட்டுமான கோயில் 13ஆம் நூற்றாண்டு ஒரு கட்டுமான கோயில் இருக்கு. குடைவரைக்கு அடுத்து கட்டுமான கோயில் மிக பின்னாடி வந்திருக்கு. ஒரு 6 நூற்றாண்டு அந்த பெரிய கோயில் மட்டும், அதாவது குடைவரை கோயில் மட்டும் இருந்திருக்கு. அதுக்கு நிறைய நிபந்தம் அதெல்லாம் கொடுத்த செய்தி கல்வெட்டுகள் வந்து இருக்கு. சடையவர்மன் முதலாம் குலசேகர பாண்டியன், குலசேகர பாண்டியனோட அந்த கல்வெட்டு தான் முதல்ல இந்த பாறை ஓவியத்தை ஒட்டி, அதாவது பாறை குடைவரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு. இங்கேயும் நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பாதி இங்க ஒரு விநாயகர் இருக்கு. கோவில் போற வாசல்லையே இந்த அழகான தெய்வத்தோட சிற்பத்தை பார்த்தோம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, மலைக்குழந்தீஸ்வரர் சந்நிதிக்கு இடது பக்கத்துல இருக்கிற பழைய குடவரை சந்நிதியில சிவனும் பார்வதியும் அமர்ந்த நிலையில புடைப்பு சிற்பமா பார்க்க முடியுது. இந்த விநாயகர்லாம் அவரு வச்ச விநாயகர் சொல்றாங்க. இந்த முருகன் இருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து பாறை புடைப்பு சிற்பம் தான். அங்க இருக்கக்கூடிய சிற்பமும் இங்க இருக்கக்கூடிய சிற்பமும் பாறையோட புடைப்பு சிற்பம். பின்னாடி வந்து அது பொறிஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, வண்ணம் பூசி இது பண்ணிட்டாங்க. இதுல இந்த பக்கம் பாருங்க, முருகனுக்கு நம்ம எல்லா இடத்துலயுமே என்ன பார்த்துப்போம், சேவல் பார்ப்போம், மயில் பார்ப்போம். ஆனா எங்க பாத்தீங்கன்னா சேவல் கொடியில இருக்கு. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வருஷம் இந்த கொஞ்சம் வருஷம் காட்டுங்க, இங்க மயில் இருக்கு, இங்க வந்து ஆட்டுக்கிறாரு. இந்த மாதிரியான ஆட்டுக்கிடா இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில 3 இடங்கள்ல மட்டும்தான் ஆட்டுக்கிடா இருக்கு. இந்த ஆட்டுக்கிடா வந்து கந்தபுராணத்துல வீரபாபு அப்படின்றது ஒரு யாகம் நடக்கும்போது ஒரு ஆட்டுக்கிடா துணிக்கு மேல இருந்து நிறைய வந்து சிங்கம், மான் தெரியுதா, மான், கொற்றவை, குட்டி கிருஷ்ணா, இதுதான் சைஸ் குட்டி கிருஷ்ணா.
கோவிலுக்குள்ள குறைந்த வெளிச்சம் இருந்ததால இந்த காணொளியை என்னால இந்த அளவுக்கு தான் பதிவு செய்ய முடிஞ்சது. உங்களோட புரிதலுக்கு நன்றி. இங்க பக்தர்கள் பொதுவா தங்களுடைய உடல்வலி, முடக்குவாதம் போன்ற தீராத நோய் எல்லாம் தீர்றதுக்காக, நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த மலைக்கொழுந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்றாங்க. அத தவிர வில்வ இலை அர்ச்சனையும் செய்றாங்க. குணமடைஞ்சதும் மலை மேல பாதங்கள குறிச்சு வைக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க காட்டாத்தி விருட்சத்துல தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. இத தவிர மலை அடிவாரத்துல தாமரை தீர்த்த குளம் இருக்கு. அங்க கங்கையே சங்கமிச்சிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கிறதால, முன்னோருக்கு முறையா திதி, தர்ப்பணம் செய்யாதவங்க, பித்ரு சாபம் இருக்கிறவங்க இந்த தீர்த்தக்கரையில சிராத்தம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க. இங்க ஆடி, தை அமாவாசை, புரட்டாசியில வரும் மகாலய அமாவாசை நாட்கள் ரொம்பவுமே பிரசித்தி பெற்று ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு நேரம். இங்க இருக்கிற 35 கல்வெட்டுகள்ல ஒரு சிலதை பார்ப்போம். குன்றத்தூர் உடையார். இந்த குடவரை கோவில்ல 35 கல்வெட்டுகள் காணப்படுது. அதுல பாண்டியர் முதல் விஜயநகர பேரரசு வரை பல காலகட்டங்கள்ல சேர்ந்ததா இருக்கு. இந்த கல்வெட்டுகள்ல கோவிலுக்கான நிலம் மற்றும் தங்க காணிக்கைகள், வழிபாட்டு முறைகள், திருவிழாக்கள் மற்றும் அந்த கால தமிழரின் ஆன்மீக செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தும் விதமா இருக்கு. ரொம்ப அழகா முத்து முத்தா எழுதியிருக்காங்க. கோவில சுத்தி கல்வெட்டு அவ்வளோ தடம். இந்த திருமலை நம்முடைய வரலாற்றுடைய பல அடுக்குகளை வெளிப்படுத்துச்சு. நம்முடைய முன்னோர்களுடைய கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகியவற்றுடைய சான்றுகள்ல இதை தாங்கி நின்னுட்டு இருந்தது. இது நம்முடைய பாரம்பரியத்தோடைய பெருமையை உணர்த்துது. பொதுவா இந்த மாதிரி ரொம்ப அறியப்படாத இடங்கள் நிறைய இருக்கு. அது பல ஆயிரக்கணக்கான வரலாற்றை சுமந்துட்டு இருக்கு. அங்க போகும்போது நம்மளுடைய அனுபவமே ரொம்பவுமே வித்தியாசமாவும் ரொம்ப ஆழமாவும் இருக்கு. இந்த மாதிரி அனுபவங்களை நான் அனுபவிச்சதை தான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணுங்கிறதால இந்த சேனலை ஆரம்பிச்சேன். ஆனா நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்களோ உங்களோட வீட்டு பக்கத்துல, உங்க ஊர்ல இந்த மாதிரி பழைய இடங்கள் இருக்கு, ரொம்ப அறியப்படாம இருக்குன்னாக்கா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த இடத்த நம்ம அடுத்தடுத்து வர்ற காணொளிகள்ல எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய இதை பகிர்ந்துக்கோங்க. அப்புறமா இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் எல்லாருக்கே சைனிங் ஆஃப். பாய். இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது.